ஊராக வந்து ஊராக கல்வி கட்டட்டும். அதுல பிரச்சனை நீங்க தடுக்கவும் நீதிமன்றத்தை சொல்லுங்க. நீங்க இதுல எந்த விதமான முஸ்லிமாக்களுக்கோ தமிழாக்களோ இந்துக்களுக்கோ இஸ்லாமியர்கள் பிரச்சனை இல்லப்பா. அவங்க ஊரா அவங்க அடையாளம் அவங்க செய்யட்டும். நிலைமை சொல்லுங்க என்று வச்சாக்கலாரு. பாரம்பரிய வீரமுனை தமிழ் கிராமத்தில் வீதி வரவேற்பு கோபுரம் அமைக்க அடிப்படைவாத இனக்கும்பல் எதிர்ப்புக்கு நீதிமன்றம் நீதி வழங்கும் என நம்புவதாக சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சம்மாந்துறை ஆண்டியடி சந்தி என்னும் இடத்தில் வீரமுனைக்கு செல்லும் வீதியில் வீரமுனை பிரதேசவாசிகளால் வரவேற்பு கோபுரம் ஒன்று அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற இருந்தது. வீரமுனை ஆலயம் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து வீதியில் வரவேற்பு கோபுரம் அமைக்கும் பணி கடந்த ஜூன் 15ஆம் தேதி ஆரம்பித்து வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது சில மதவாத இனவாத அடிப்படை கொள்கையுடைய கும்பல் ஒன்று எதிர்ப்பு தெரிவித்து குழப்பம் ஏற்படுத்தியதால் அங்கு அமைதியின்மை நிலவியது. இந்த நிலையில் விழாவினை நடத்துவதனால் தமிழ் முஸ்லிம் மக்களிடையில் இனக்கலவரம் ஒன்று ஏற்படுவதற்கு சாத்தியம் உள்ளதோடு பொதுமக்களுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் மற்றும் சமாதான குலைவு ஏற்படக்கூடிய நிலை இருப்பதனால் விழாவை நடத்துவது உசிதமானது அல்ல. எனவே இந்த நிகழ்வினை நிறுத்துமாறு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன், வீரமுனை கோவில் தலைவர் ராஜகோபால், கிராம உத்தியோகத்தர் பிரதீபன் உட்பட்ட சிலருக்கு கோபுரம் அமைப்பதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு தாக்கல் செய்த மனுவுக்கு அமைவாக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அத்துடன் குறித்த இடத்திற்கு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் வருகை தந்திருந்த நிலையில் சம்மாந்துறை காவல்துறையினரால் நீதிமன்ற தடை உத்தரவு வாசிக்கப்பட்டது. இதன்போது ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன், இந்த ஊர் மக்கள் ஒன்றாக இணைந்து இதை செய்து முற்பட்டுள்ளார்கள், அதை அனுமதிக்க வேண்டும் என காவல்துறையிடம் அவர் கேட்டுக்கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்றார். இதேவேளை வீரமுனை பிரதேச மக்களினால் குறித்த நீதிமன்றம் உத்தரவை மீறி கம்பிக்கூடுகள் நாட்டப்பட்டன. இதனால் முஸ்லிம் தமிழ் இனத்தவர்களுக்கு இடையில் கைகலப்பு ஏற்பட்ட நிலையில் குறித்த இடத்திற்கு காவல்துறை உயர் அதிகாரியின் வேண்டுகோளுக்கு இணங்க காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக முறைப்பாடு செய்தவர்களும் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்களும் எதிர்வரும் 19ஆம் தேதி காலை 9 மணிக்கு சம்மாந்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். குறித்த சம்பவம் தொடர்பாக சிவனேசத்துறை சந்திரகாந்தன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், பாரம்பரிய தமிழ் கிராமத்தில் அந்த மக்கள் ஒரு வளைவு கோபுரத்தை அமைக்க சில அடிப்படைவாத சிந்தனையுடைய கும்பல் இனவாதமாக தடுக்க முயல்வது வேடிக்கையும் வேதனையுமான விடயமாக இருக்கிறது. இவ்வாறான சம்பவங்கள் இனங்களுக்கு இடையில் மேலும் முரண்பாடுகளை தோற்றுவிக்கும். இவ்வாறான செயல்களுக்கு சில காவல்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் திட்டமிட்டு உடந்தையாக இருப்பதை உணர முடிகிறது. நீதிமன்றத்திலும் எனக்கு இந்த நிகழ்வில் பங்கு கொள்ள தடை உத்தரவை காவல்துறை பெற்று வாசித்துள்ளார்கள். நீதிமன்ற கட்டளையை மதித்து நான் அங்கு பங்கு பெற்றவில்லை. நீதிமன்றத்தை நாங்கள் நாட உள்ளோம். நீதிமன்றம் பக்கசார்பின்றி நீதி வழங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என அவர் கூறியுள்ளார். உங்களுக்கு எதிரான ஒரு படை வந்து ஏதாவது செய்யப்பட்டா அதுக்கு முன்னாறு பதிப்பு ரோட்ல இப்படி வர நான் நீதிமன்றத்தை மதிக்கிறேன். போலீஸா நான் இதுல வைக்கல. ஊராக வந்து ஊராக கல்வி கட்டட்டும். அதுல பிரச்சனை நீங்க தடுக்கவும் நீதிமன்றத்தை சொல்லுங்க. நீங்க இதுல எந்த விதமான முஸ்லிமாக்களுக்கோ தமிழாக்களோ இந்துக்களுக்கோ இஸ்லாமியர்கள் பிரச்சனை இல்லப்பா. அவங்க ஊரா அவங்க அடையாளம் அவங்க செய்யட்டும். இது உங்களுக்கு வழங்கப்பட்ட கோடம். போலீஸ்ல வந்து நிறைய முறைப்பாடு செய்திருக்காரு. ரெண்டு முறைப்பாடு காட்டிடமா நீங்க வாங்க கோட்டையில நானூறு முதலமைச்சர் தான் புறம்பான வாரது நான் வரமாட்டேன். இலங்கை சட்டத்தை மதிக்கிறேன். உண்மையான நிலைமை சொல்லுங்க. என்று வச்சாக்கலாரு மீட்டிங் போட்டு ரெண்டு பக்கத்தையும் கூப்பிட்டு செய்ய அனுமதி பிள்ளையார் ஆலய பரிபாலன சபையினர் என்னை அவர்கள் ஒரு வளைவு கோபுரம் அமைப்பதாகவும் அதற்கு அடிக்கல் நாட்டு நிகழ்வோ சிறப்பாக இடம்பெறும் அதுக்கு வரும்படி என்னை அழைத்திருந்தார்கள். நான் அந்த ஆலயத்துக்கு சென்று தரிசித்து விட்டு கோபுரம் அமைக்கிற இடத்துக்கு சென்றேன். செல்கிற பொழுது அங்கு சம்மாந்துறை போலீசாரால்
ஒரு நீதிமன்ற கட்டளை எனக்கு பாஷிக்கப்பட்டது. என்னுடைய பெயரை குறிப்பிட்டு இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடாது, கலந்து கொள்கிற பொழுது இன முறுகள் ஏற்படும் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே நான் அதிர்ச்சி அடைந்தேன். அங்கு அப்படியான ஒரு ஏற்பாடு, ஒரு குழப்பகரமான நிலைமை இருப்பதா என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. முக்கியமாக நான் இன்றுதான் உணர்ந்தேன், ஒரு பொது வழியிலே பொதுவாக மத ரீதியான முறுகள் இருக்கிறது என்று பேசினாலும் கூட அம்பாறை மாவட்டத்திலே எப்படியான ஒரு பலமான தாக்கம் இருக்கிறது என்பதை இன்று என்னால் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது மிகப்பெரிய வேதனை எனக்கு கொடுத்தது. முக்கியமாக அந்த நீதிமன்ற கட்டளை எடுத்த போலீஸ் அதிகாரி, அவர் சம்பந்தூரை போலீசாருடைய இன்று அதற்கு போலீஸ் நிலைய பொறுப்பதே இல்லாத காரணமாக தற்காலிகமாக அந்த போலீசினுடைய பதுக்கடமையாற்றுகிற ஒரு இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுகிற ஒரு சகோதரர், அவர்தான் நீதிமன்ற கட்டளை எடுத்திருந்தார். அவரே சொல்லியிருந்தார் இன முரண்பாடு வரும் என்றும் அவர்தான் அறிக்கையிட்டிருந்தார் நீதிமன்றத்துக்கு. அதுபோன்றோ அங்கு யாரும் இருக்கவில்லை. நான் சொல்வது போல இந்த பக்கத்தில் இருக்கிற கிராமங்களைச் சேர்ந்த எங்களுடைய சகோதர மதத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் அங்கு இருக்கவில்லை. அவர்தான் தொலைபேசியிலும் அவர்களை இணைப்பு செய்தார். அவருடைய பக்கத்தில் இருந்தவர்கள் அவர்களை வர சொன்னதை கூட எங்களுடைய சில நண்பர்கள் சொன்னார்கள். இப்படி ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட அடிப்படையிலே மிகப்பெரிய பாரம்பரிய கிராமங்கள் அச்சுறுத்தப்படுமாக இருந்தால் இது பெரிய எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளையும் சமூக முரண்பாடுகளையும் தோற்றுவிக்கும். முக்கியமாக சிலர் கேள்வி எழுப்பினார்கள், ஏன் இவர் அங்கு வந்தார் என்று. உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அபிவிருத்தி சார்ந்த கட்டுமானம் சார்ந்த விடயங்களை செய்வதற்கு மட்டக்களப்பிலே தான் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இருக்கிறோம். அம்பாறையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இப்படியான பொது விடயங்களிலே கட்டுமான பணிகளில் ஈடுபடுவது கிடையாது. அந்த அடிப்படையிலே என்னை அழைத்திருந்தார்கள். அதை தாண்டி பல பிரச்சனைகள் இருப்பதை அவதானித்தேன். முக்கியமாக அங்கிருக்கிற இஸ்லாத்தை பின்பற்றுகிற மத நிறுவனங்கள் அங்கு ஒரு அடையாளம் வரக்கூடாது, அதாவது தமிழர்களுடைய இந்துக்களுடைய கலை கலாச்சார அடையாளங்கள் வரக்கூடாது என்பதில் மிக கடுமையாக இருப்பதை நான் உணரக்கூடிய இருந்தது. முக்கியமாக உங்களுக்கு தெரியும், 1960ஆம் ஆண்டுக்கு முன்னர் மட்டக்களப்பு மாவட்டத்தோடு இணைந்திருந்த ஒரு மாவட்டம் தான் அம்பாறை என்று இன்று பிரிந்திருக்கிற மாவட்டம். வீரமுனை என்கிற அந்த பிரதானமான போக்குவரத்து பாதை முதலாவது மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய போக்குவரத்து பாதை. வீரமுனையிலே இருந்து அம்புலாந்துறை, அம்புலாந்துறையிலே இருந்து படுவாங்கரை ஊடாக மட்டக்களப்பு வருகிற பிரதான பாதை இருந்தது. அதே போல முதலாவது நீர்வழி போக்குவரத்து அமைந்ததன் காரணமாகத்தான் அது சம்மாந்துறை என்று கூட பெயர் வந்தது. இவையெல்லாம் வரலாறு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ஒரு இனத்துக்கு தங்களுடைய ஆலய தீர்மானத்தை அமுலாக்குவதற்கு ஒரு சட்ட ரீதியான இடம் கிடைக்கவில்லைங்கிற பொழுதும் அந்த சமூக கூட்டத்தை எப்படி நடத்துகிறார் என்கிற பொழுதும் மிகப்பெரிய சிக்கலும் கவலையும் ஏற்பட்டது. முக்கியமாக நான் நம்புகிறேன், நீதிமன்றம் என்பது பொதுவானது, இலங்கை சட்டத்திலே சரியாக வழிப்படுத்தும் நெறிப்படுத்தும் மதச்சார்பற்றவர்கள் இருக்கிற நாடும், அதே போன்று இங்கிருக்கிற எல்லா மதங்களையும் சமமாக மதிக்கிற சட்டம் என்ற அடிப்படையிலே சமாந்துறை பிரதேச சபை அல்லது அரசு நிறுவனங்கள் தடுத்தாலும் கூட நீதிமன்றம் சரியான தீர்ப்பொன்றை வழங்கும் என்று நம்புகிறேன். அந்த அடிப்படையில் அங்கிருக்கிற தமிழர்கள் முக்கியமாக சிந்திக்க வேண்டும். மிகப்பெரிய தொன்மையான இனம் நிர்வாக பிரச்சனைகளுக்கு ஆட்கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன? சிலர் அங்கே தேர்தல் சம்பந்தமாக பேசினாலும் கூட மிக நீண்ட காலமாக அம்பாறை வாழ் மக்கள் அவர்களுடைய தேர்தல் ஆணையை வழங்கி வந்திருக்கிறார்கள். தமிழரசு கட்சிகள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களுடைய பலவீனமான செயல்பாடுகளும் நிர்வாக திறமையின்மையின் காரணமாகத்தான் இப்படியான மிக மோசமான அழிவுகளும் மக்கள் தங்களுடைய குரல்களை உயர்த்த முடியாத நிலைமைகளும் நிர்வாக ரீதியான அடக்குமுறைகளும் இடம்பெற்று வருகிறது என்பதை நான் தெளிவாக உணர்ந்து கொண்டேன். அந்த அடிப்படையில் எதிர்காலத்திலே எங்களுடைய மக்களுடைய உரிமைகள், அவருடைய அரசியலமைப்பில் வழங்கப்பட்டிருக்கிற கலாச்சார மத ரீதியான உரிமைகள் பாதுகாக்கப்படுமாக இருந்தால் நல்ல தீர்மானங்களும் அரசியல் ரீதியான பாதுகாப்பும் அங்கு தேவை என்பதை உணர்கிறேன். அந்த அடிப்படையில் இவற்றையெல்லாம் அம்பாறை வாழ் மக்களும் சரியாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அதுபோன்று பெரிய ஆலயங்கள் கணிசமாக இருக்கிறது கிழக்கு மாகாணத்திலே. இந்துக்களுக்கு குறிப்பாக எங்களுடைய மதம் சார்ந்த பிரச்சனைகள் வருகிற பொழுது கூட அது மத ரீதியாக இல்லாவிட்டாலும் ஒரு கருத்தியல் ரீதியாக இப்படியான விடயம் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெறக்கூடாது. தங்களுக்கு பள்ளிவாசலுக்கு முன்னால் கோபுரங்களை அமைப்பதற்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ, அல்லது அரபு தேசத்து பேர்பலைகளை அமைக்கிற அளவுக்கு உங்களுக்கு மக்கள் அதை அனுமதித்திருக்கிறார்களோ என்கிற விடயங்கள் எல்லாம் ஆராய்ந்து செயல்பட வேண்டும். இப்படியான கருத்தாடல்களுக்கு
பொது அமைப்புகள் குரல் கொடுக்க வேண்டும். 2024 ஆண்டு வீரமுனையிலே ஒரு கோபுரத்தை அமைப்பதற்கு பக்கத்திலே இருக்கிற சகோதரர்கள் விடவில்லை என்றால் கிட்டத்தட்ட நாம் 200 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்திருக்கிற எங்கட மூதாதைகள் இப்படியான ஒரு கருத்தியலே உறுதியானவர்களாக இருந்திருந்தால் இங்கு எந்த பள்ளிவாசல்களும் அமைத்திருக்க முடியாதல்லவா? ஆக இஸ்லாம் மார்க்கத்தை நம்பியிருக்கிற வழிபடுத்துகிற புத்திஜீவிகள் உலமாக்களும் சற்று சிந்தித்து இப்படியான விடயங்களிலே தேவையில்லாத முரண்பாடுகளை தவிர்த்துக் கொள்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என பொதுவான இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகிற பெரியவர்களையும் நான் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீதிமன்றம் அவர்கள் இன்று எனக்கு வாசித்து காட்டிய சட்டத்தின் பிரகாரம் இந்த நீதிமன்ற உத்தரவு என்பது கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கான ஒரு உத்தரவு. அதுக்கிடையிலே 19ஆம் தேதி நீதிமன்றத்திலே எங்களுடைய சட்டத்தரணிகள் ஆஜராகி இதுக்கான விளக்கத்தை கொடுப்பதற்கான ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதிலே நல்ல தீர்மானங்கள் வரும் என்று நம்புகிறேன். அதைவிட அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர், அங்கிருக்கிற அபிவிருத்தி குழு தலைவர், அதேபோன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அதாவுல்லா அவர்கள், முஷாரப் அவர்கள், அவர்களுடன் நாங்கள் பேசியிருக்கிறோம். இவர்களெல்லாம் இணைந்து ஒரு சுமூகமான தீர்வை கண்டு பாதிக்கப்பட்டிருக்கிற வீரமுனை மக்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு முடிவை கொடுப்பார்கள் என்று டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.